உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். என்பிசி செய்தி மடல் ஹாட் டாக் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கிறிஸ்துக்குள்ளான அன்பு தமிழ் உறவுகளே, உலகம் முழுவதும் வியாபித்திருக்கிற தமிழ் சொந்தங்களே, கிறிஸ்துவின் உபதேசங்களை நேர்த்தியான கேள்விகளும் தேவ ஆலோசனையும் வேதத்திலிருந்து அறிந்து வருகிறீர்கள். இது ஒரு சிறப்புமிக்க கிறிஸ்தவ விழிப்புணர்வு நிகழ்ச்சி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். இன்றைய நாளிலும் பல உற்சாகமான விறுவிறுப்பான கேள்விகளும் வேதத்திலிருந்து ஐயா மூலமாய் பதிலையும் அறிய விரும்புகிறோம். வாருங்கள், நமது கிறிஸ்தவ பெரியார் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்களை சந்திக்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். சொல்லுங்க. கடந்த வாரம் ஒரு சிறப்பான ஒரு இயேசுவின் பிறப்பை குறித்தான ஒரு அற்புதமான பதில்களை வேதத்திலிருந்து எடுத்து சொன்னீங்க. அதன் அடிப்படையிலே இயேசு கிறிஸ்துனுடைய ஒரு ஆரம்ப வம்சம் என்ன, அதனுடைய எங்கிருந்து தான் இயேசு கிறிஸ்து வந்தார் என்பதனுடைய விளக்கம் தேவைப்படுகிறது ஐயா. அதாவது ஆண்டுதோறும் டிசம்பர் வந்தால் உலகம் முழுதும் உள்ள கிறிஸ்தவ மக்கள், கிறிஸ்தவ தாசர்கள், கிறிஸ்துவை நேசிக்கிற அந்நியர்கள் மிகுந்த சந்தோஷத்தோடு ஒரு பண்டிகை கொண்டாடுவதை நாம் அங்கே பார்க்கிறோம். ஆமாம். எப்போதும் கிறிஸ்துவை ஒரு பாலகனாக அதை முன்னிட்டு ஒரு பண்டிகையை கொண்டாடுவது வழக்கமாக இருக்கிறது. அந்த பண்டிகை பலவிதமான ரசனைகளோடு மக்கள் மத்தியில் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் இந்த ஏசியார் அவருடைய ஆரம்பம் என்ன, அவர் எங்கே இருந்து வந்தார், அல்லது தற்செயலாக பிறந்த ஒரு குழந்தையா? காரணம், இந்த உலக வரலாற்றில் ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான குழந்தைகள் பிறந்து கொண்டே இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அவ்விதமாக வரலாற்றில் திடீரென்று பிறந்த ஒரு குழந்தையாக இல்லாமல் அவரை ஒரு வேராக நீங்கள் பார்க்க வேண்டும். வேர், அதாவது யூ மஸ்ட் see him as a root. இப்போது ஒரு பெரிய மரத்தை பார்க்குறீங்க, அழகான மரம், ஏராளமான பறவைகள் வந்து தங்குகிறது, கீழே அதிகமான நிழல் இருக்கிறது, அந்த மரத்தினுடைய அகலம் மிக பெரிதாக இருக்கிறது. இதையெல்லாம் பார்க்கும்போது நம்முடைய மனதில் அந்த மரத்தினுடைய வேரை நாம் நினைத்து பார்க்கணும். ஏன்னா மரத்தினுடைய வேர்னால்தான் அந்த மரம் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, இத்தனை புயலுக்கும் காற்றுக்கும் அசையாமல் இருக்கிறது. அப்போ மரத்தை விட மரத்தின் வேர் மிகவும் முக்கியமாக இருக்கும். இயேசு கிறிஸ்துவை பாலகனாக பார்க்கிற ஒருவருக்கு அவருடைய வேர் என்னன்னு தெரியணும், அந்த சஞ்சிகை என்னன்னு தெரியணும். இந்த பைபிளினுடைய கடைசி புத்தகம் வெளிப்படுத்தல், கடைசி அதிகாரம் 22. இந்த 22ஆம் அதிகாரம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய வேரை பற்றி, ரூட்டை பற்றி பேசிக்கிட்டே இருக்குது பைபிள். அதனால் இந்த பண்டிகை காலத்தில் பரிசுத்தவான்களாகிய சகோதரர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய வேரை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும், வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 16வது வசனம், சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படி இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும், கவனிச்சிங்களா, சந்ததியும் பிரகாசமான விடிவெள்ளி நட்சத்திரமாக இருக்கிறேன் என்றார். இந்த இடத்துல ரூட் ஆஃப் டேவிட். அடுத்தது என்ன சொல்கிறாரு? விடிவெள்ளி நட்சத்திரம், மார்னிங் ஸ்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கும் இஸ்ரேல் நாட்டில் அந்த நாட்டு கொடியில் பார்த்தீங்கன்னா ஒரு நட்சத்திரம் தான் இருக்கும். அந்த நட்சத்திரத்துக்கு 6 முகங்கள் இருக்குது. அருமீன் நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் வந்து தாவீதினுடைய எண்ணாகவும் அடையாளமாகவும் இஸ்ரவேலர்கள் மத்தியில் இந்நாள் வரைக்கும் அவங்களுடைய தேசிய கொடியில் நீங்கள் பார்க்கலாம். இது யாருடைய அடையாளம்னு கேட்டால், இயேசு கிறிஸ்து பூமி முழுவதும் ராஜாவாக இருக்கிறார், ஆட்சியாளராக இருக்கிறார். இந்த இடத்துல 2 பதங்களை மீண்டும் மீண்டும் நம்ம கவனிக்கிறோம். தாவீதின் வேர், விடிவெள்ளி நட்சத்திரம். அப்படினால் தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்களும் நானும் அந்த வேரை பற்றி கொண்டால்தான்
மரமாக இருக்க முடியும். வேறு இல்லாத மரம் சாஞ்சி காய்ந்து செத்து போய்விடும், அழிந்து விடும். ஆக வேரோடு இருந்தால் தான் மரம். அதுபோல் கிறிஸ்துவனுடைய வேரோடு இருந்தால் தான் நீ ஒரு கிறிஸ்தவனாகவே இருக்க முடியும். கிறிஸ்தவனுடைய வெளிச்சத்தில் நடந்தால் தான் நீங்கள் வெளிச்சமுள்ள வாழ்க்கை செய்ய முடியும். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 11ஆம் அதிகாரம் 1 வசனம். ஈசா எனும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். இது ஒரு தீர்க்கதரிசனம். தாவீதினுடைய அப்பா பேர் தான் ஈசாய். இந்த ஈசாயினுடைய மகன் தான் தாவீது. இந்த தாவீதை ஒரு மரமாக எண்ணிக்கொண்டால், வேறாக எண்ணிக்கொண்டால், அங்கிருந்து வருகிறவராக இயேசு இருக்கிறார். ஒரு துளிர் மாதிரி, ஒரு துளிராக. ஆக இயேசு கிறிஸ்து உலக வரலாற்றில் மனிதர்கள் மத்தியில் வரிசைகிரமாக காலகிரமாக வந்தவராக இருக்கிறார். அதாவது ஒரு குழந்தை தோன்றிற்று, பிறந்தது, அது கடவுளாக மாறிவிட்டது என்ற கற்பனை இல்லைங்க. இயேசுவை நீங்கள் பாலகனாக பார்க்கும்போது ஒரு வரலாற்றை நீங்கள் பார்க்க வேண்டும். தேவன் தாவீதுக்கு சத்தியம் பண்ணினார். எப்படி ஆபிரகாமுக்கு தேவன் சத்தியம் பண்ணினாரோ அவ்விதமாக தாவீதுக்கு என்ன சத்தியம் பண்ணுகிறார்னா, உன்னுடைய குடும்பத்தில் என்னுடைய மகனை எழும்ப பண்ணுவேன், அவனுடைய அரசாட்சி நித்திய அரசாட்சியாக இருக்கும், அவன்தான் எனக்கு வேண்டிய ஆலயத்தை கட்டுவான். ஏன்னா தாவீதினுடைய மகன் சாலமோன் கட்டின ஆலயம் பல முறை இடிக்கப்பட்டு விட்டது. இயேசு கிறிஸ்துவால் கட்டப்பட்ட ஆலயமாகிய திருச்சபை சிலுவைக்கு பிறகு இந்நாள் வரைக்கும் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறார்கள். ஆக தேவன் தாவீதுக்கு அவனுடைய குடும்பத்திலிருந்து வரக்கூடிய ராஜாவை, இயேசு கிறிஸ்துவை சத்தியமாக அவருக்கு செய்தார். இந்த தகவலை 2 சாமுவேல் 7ஆவது அதிகாரம் 11-12 வசனங்கள். உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாறவும் பண்ணினேன், இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோடு நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின்பு உன் கர்ப்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் ராஜ்யபாரம் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். இது ஒரு தீர்க்கதரிசன பகுதி. தாவீதினுடைய குடும்பத்தில் சாலமோன் என்ற அரசன் வருகிறார், அவருடைய மகன். அவர் தான் தேவாலயத்தை கட்டுறார். ஆனால் சாலமோனுடைய காலம் முடிந்த கையோடவே இஸ்ரவேலர்கள் 2ஆக போயிட்டாங்க. எரோபியாமினுடைய காலத்தில் இஸ்ரவேல் தேசம் 2ஆக உடைந்து அன்னைக்கு போனவங்க தான் 10 கோத்திரம் வடக்கேயும் 2 கோத்திரம் தெற்கேயும் நின்றார்கள். இது உலக வரலாற்று நடந்தது. அப்படியானால் தாவீதினுடைய சரீர பிரகாரமான ராஜ்யம் குடும்பம் உடைந்து போனது. சாலமோன் கட்டின தேவாலயம் இயேசு கிறிஸ்துக்கு முன் 2 முறை அது நாசமாக உடைக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துக்கு பிறகு 70ஆம் ஆண்டில் தரைமட்டமாக ஒரு கல் மேல் ஒரு கல் இராதபடி தகர்க்கப்பட்டது. அப்படியானால் இந்த ஆலயம் எது என்று கேட்டால், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஆவிக்குரிய ராஜ்யமாக கடந்த 2000 ஆண்டுகளாக கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிற மனிதர்கள் தான் அந்த ஆலயம். அதனால தான் புதிய ஏற்பாடு கிறிஸ்தவர்களை பார்த்து, நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறார். கிறிஸ்டியன்ஸ் ஆர் த டெம்பிள் ஆஃப் காட். ஆகவே இந்த ராஜ்யத்தை குறித்து தேவன் தாவீதுக்கு சத்தியம் பண்ணினார். அதனால் மரத்தை பார்க்கிறவர்கள் வேரை கவனிக்க வேண்டும். அதுபோல் இயேசு கிறிஸ்துவை பாலகனாக பார்க்கிறவர்கள் அவர் தாவீதின் வேராக இருக்கிறார், அந்த வேரிலிருந்து வந்தவராக இருக்கிறார், தேவனுடைய வார்த்தையின்படி அவர் வந்து இருக்கிறார் என்று நாம் கவனிக்க வேண்டும். கண்டிப்பாக. அப்படியானால் ஐயா, இயேசு கிறிஸ்துவானவர் மனித வரலாற்றில் தாவீதுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவரா அல்லது சேர்ந்தது உண்மைதானா என்கிற ஒரு தகவல் சொல்லுங்களேன். உங்களுக்கு தெரியும், தாவீது ஒரு யூதர்னு தெரியும். தாவீது என்பவர் பிறக்கிறதுக்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏறக்குறைய ஆபிரகாமினுடைய பேரனாகி யாக்கோபின் இடத்துல கர்த்தர் இந்த தீர்க்கதரிசனத்தை கொடுத்தார்.
ஓ, அப்பவே. ஆமாம். அதாவது யாக்கோபினுடைய 12 பிள்ளைகளாகிய அதில் ஒருவர் யூதா. இந்த யூத கோத்திரத்தில் உலகை ஆளக்கூடிய, நியாயப்பிரமாணத்தை கொடுக்கக்கூடிய, நியாயப்பிரமாணத்தை விட்டு விலகாது இருக்கிற ராஜா வருகிறார் என்று தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்டது. அதுபோலவே இயேசு கிறிஸ்து பூமியில் பிறந்தபோது தாவீதின் குடும்பத்தில் யூத கோத்திரத்தில் அவர் பிறந்தார் என்பது எல்லா கிறிஸ்தவர்களுக்குமே தெரியும். பாருங்கள், ஆதியாகமம் 49வது அதிகாரம் 10வது வசனம். சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதில்லை. இயேசு கிறிஸ்துக்கு ஒரு பெயர் சமாதான கர்த்தர். 9வது வசனம் பாருங்கள், யூதா பாலசிங்கம். அதனால தான் கிறிஸ்துவை ராஜசிங்கம் என்று சொல்லுகிறோம். சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாயப்பிரமாணிகன் அவர் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்திலே சேருவார்கள். இது ஒரு தீர்க்கதரிசனம். அது இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு ஏறக்குறைய ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் யாக்கோபுக்கு சொல்லப்பட்டது. அதனால் இந்த ரூட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாற்றை நாம் படிக்கும்போது அவர் யாக்கோபின் இடத்துல ராஜசிங்கம் என்று அழைக்கப்படுகிறார், சமாதான கர்த்தர் என்று அழைக்கப்படுகிறார், செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதில்லை என்று படிக்கிறோம். இந்த யாக்கோபதிலிருந்து ஒரு 1000 ஆண்டுகளுக்கு பிறகு தான் தாவீது பிறகுறார். அந்த தாவீதின் இடத்துல கர்த்தர் சத்தியம் பண்ணுகிறார், ஈசாயின் இடத்துல கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர் சொல்கிறார், ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து சமாதான கர்த்தர் வருவார் என்று சொல்லப்பட்டது. ஈசாய் என்னுடைய குடும்பத்தைச் சேர்ந்த தாவீதின் இடத்துல ராஜ்யம் தமது குமாரனுடையது என்றும் அவர் மெய்யான தேவாலயத்தை கட்டுவார் என்றும் சொல்லப்பட்டது. இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள்ளே நிறைவேறுகிறது. இன்றைக்கு இயேசு பாலகன் என்று வீடுகள் தோறும் குழந்தை குடும்பமாக மகிழ்ச்சியாக இருக்கிற மக்கள் இதை நாம் சிந்திக்க வேண்டும். அதாவது இயேசு கிறிஸ்து திடீரென்று தோன்றிய ஒரு குழந்தை அல்ல. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு ஆச்சரியமான ஒரு தகவலாக நீங்கள் பார்க்காம வரலாறாக இதை பார்க்கணும், சரித்திரமாக இதை பார்க்கணும். ஒருவன் கிறிஸ்துவனுடைய முகத்தில் உள்ள அறிவாகிய ஒளியை, சுவிசேஷத்தை விளங்கி கொள்ளும்போது இயேசு கிறிஸ்து யார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அவர் அனாதி தீர்மானத்தின்படி தேவனால் அனுப்பப்பட்டவர். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இந்த தகவலை நாம் பார்க்கும்போது குழந்தையாக நீங்கள் பார்க்கிற இந்த பண்டிகைக்குரிய காலகட்டத்தில் நீங்கள் அடிமரமாகிய அந்த ஈசாயின் வேரை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யூத பால சிங்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஜீவனுள்ள நட்சத்திரமாகிய ஒளியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஐயா, இந்த ஒரு அடிப்படையில் தான் இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்தபோது தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு பல காரியங்களை வேதத்தில் வாசிக்கிறோம். இதுதான் இதனுடைய அடிப்படை தானா? இயேசு வாழ்ந்த காலத்திலேயே அன்றைக்கு இருந்த யூதர்கள் இயேசு யூதா கோத்திரத்திலிருந்து வந்ததனால அவரை தாவீதின் குமாரனே என்று கூட அழைத்தார்கள். உதாரணமாக பர்த்திலேமு என்ற ஒரு குருடன், அவனுக்கு பார்வை தேவைப்பட்டது. இயேசுவை அவன் அழைக்கிறான். இயேசுவை எப்படி அழைக்கிறான்னா, இயேசுவே எனக்கு இறங்கும் அப்படின்னு அழைக்காம சொந்தங்க சொல்லி அழைக்கிறான். ஹி கால் ஹிம் பை ரிலேஷன்ஷிப். என்ன சொல்கிறான், நீயும் நானும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஆள், எனக்கு பார்வை இல்லை, எனக்கு நீங்கள் பார்வை தாங்க, ஐ எம் யுவர் ரிலேட்டிவ். உரிமை கேட்கிறான். அதுபோல தான் இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் இயேசுனிடத்தில் வரும்போது நீங்கள் உரிமை பாராட்ட வேண்டும். ஏனென்றால் அவர் மாம்சத்தில் நம்மோடு வாசமாக இருக்கும்படி வந்தார். ஆக அவர் நம்மத்திலே வந்ததினால அவர் தேவனுடைய குமாரன் என்றும் இம்மானுவேல் என்றும் அழைக்கப்படுகிறார். Since Christ came in the flesh, every man on the face of the earth can call him my Lord and my God. என் தேவனே, என் ஆண்டவரே என்று நாம் அவரை அழைக்க முடியும். மார்க் எழுதிய சுவிசேஷம்
10ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவத்தை படிக்கிறோம். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படும்போது திமேயின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகி இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, கவனிங்க, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். நீங்கள் புதிய ஏற்பாட்டில் பல இடங்களில் இயேசுவை தாவீதின் குமாரனே, காரணம் என்னென்னா அவங்க அனைவரும் எப்படி ஒரு மரமோ மரத்தினுடைய வேர்லேருந்து அவங்களை கூப்பிட ஆரம்பித்தாங்க, சொந்தம் என்று சொல்கிறாங்க. அதனால் இந்த பண்டிகை காலத்தில் மக்கள் உணரணும், வெறும் அவரை ஒரு தொட்டியில் வைத்து பாலகனாக பார்த்துவிட்டு நீங்கள் போகாமல், அவர் உங்களுடைய ஆண்டவராக இருக்கும்படி தேவனால் அனுப்பப்பட்ட வேராக இருக்கிறார், மரமாக இருக்கிறார். அவருக்குள் நீங்கள் தங்கலாம், அவருக்குள் வாழலாம். இந்த காட்சியை நீங்கள் புரிந்து கொள்ளணும். தாவீதின் குமாரனே என்ற அந்த கருத்து இன்றைக்கி நம்ம படிக்கும் போது 2000 வருஷம் ஆயிடுச்சு. ஆக இயேசு வாழ்ந்த காலத்திலேயே இயேசுவை தாவீதின் குமாரனே என்று அழைத்து அந்த குருடன் பார்வை பெற்றான். பல முறை பைபிளில் புதிய ஏற்பாட்டில் இயேசுவை தாவீதின் குமாரனே என்று உறவு சொல்லி அழைத்திருக்கிறார்கள். ஐயா, தாவீது, இயேசு கிறிஸ்து, இவர்களை பற்றின ஒரு சிறப்புமிக்க தகவல்களை வேதத்திலிருந்து கொஞ்சம் இன்னும் அதிகமாக சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் உலக வரலாற்றில் இயேசு கிறிஸ்துனுடைய திருச்சபை தொடங்கின வரலாற்றை நம்ம படிக்கிறோம். முதல் 4 வசனத்தில் பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டதை படிக்கிறோம். தொடர்ந்து வந்த 14 வசனத்தில் அவர்கள் எவ்விதமாக நடந்து கொண்டார்கள் என்பதை படிக்கிறோம். 15வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும் பேதுரு அப்போஸ்தலர் நிகழ்த்திய மாபெரும் பிரசங்கம் ஒன்றை நாம் படிக்கிறோம். 32வது வசனத்திலிருந்து 47வது வசனம் வரைக்கும் முதலாக எருசலேம் நகரத்தில் ஸ்தாபிக்கப்பட்ட 3000 பேர் அடங்கிய திருச்சபையை குறித்து படிக்கிறோம். இந்த பிரசங்கத்தில் பேதுரு அப்போஸ்தலர் தாவீதை முன்னிட்டு தான் அந்த பிரசங்கத்தையே செய்கிறார். The first preaching of Apostle Peter, mostly he used King David's prophecies. தாவீது ராஜாவினுடைய தீர்க்க தரிசனங்களை எடுத்து அந்த யூதர்களுக்கு சொல்லுகிறார். தாவீதின் வேறுமானவர் யார்? அந்த கருத்து அவர்கள் மத்தியிலே அவர் நிலைநாட்டுவதை பார்க்கலாம். அங்கே தான் சொல்கிறார் பாருங்கள். இதை அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 24வது வசனம். தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார், அவர் மரணத்தினால் கட்டப்படக்கூடாது இருக்கிறது. இது தீர்க்க தரிசனமாக இருக்குது. 25வது வசனம் பாருங்கள். அவரை குறித்து தாவீது, கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கக்கூடாதபடி அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறார், அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும், என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர், ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர், உம்முடைய சன்னிதானத்திலே என்னை சந்தோஷத்தினால் நிரப்பினீர் என்று சொல்லுகிறான். இது அனைத்தும் தாவீதினுடைய தீர்க்க தரிசன பகுதியாக இருக்கிறது. இதை சங்கீதம் 16 8லிருந்து 11 வசனங்களில் நீங்கள் படிக்கலாம். அப்படியே அந்த வசன பகுதியை பேதுரு அந்த நாளில் இந்த பெந்தேகோஸ்து தினம் தன்னுடைய முதல் பிரசங்கத்தில் அப்படியே தனியாக ஒரு கேக் பீஸ் மாதிரி எடுத்து அவர்களுக்கு முன்பாக வைக்கிறார். அந்த யூதர்களை அதை விசுவாசிக்கும்படியாக காண்பிக்கிறார். நீங்கள் சிலுவையிலே அறைந்து கொன்ற இயேசு கிறிஸ்து யார் தெரியுமா? அவர்தான் உங்களுக்காக வாக்களிக்கப்பட்ட தாவீதின் குமாரன். அவர்தான் உங்கள் ரட்சிப்பின் வேராக இருக்கிறார். அவர்தான் உங்கள் ஆத்துமாவினுடைய ஒளியாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து மரணம் அடைந்தாலும் அவருடைய ஆத்மா பாதாளத்தில் போகாது என்று சொல்லுகிறார் என்ற தகவலை எல்லாம் எடுத்து சொல்கிறார். இன்னும் கூடுதலாக பாருங்கள் சகோதரரே, கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களோடு தைரியமாய் பேசுவதற்கு இடம் கொடுங்கள். அவன் மரணம் அடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான்.
அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. அவன் தீர்க்கதரிசியாக இருந்து உன் சங்காசனத்தில் வீற்றிருக்க மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் சத்தியம் பண்ணதை அறிந்தபடியால் அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்துமா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை இப்படி சொன்னான். இந்த தகவலை நீங்கள் நன்றா விளங்கிக்கணும். அதாவது இயேசு கிறிஸ்துக்கு முன்னால் தாவீது 1000 ஆண்டுகளை வாழ்கிறார். அவரிடத்தில் தேவன் சத்தியம் பண்ணார், உன்னுடைய சந்ததியிலே என்னுடைய குமாரனை எழும்ப பண்ணுவேன், அவன் எனக்கு உகந்த ஆலயத்தை கட்டுவான் என்று சொல்லியிருந்தார். தாவீதினுடைய அப்பா ஈசாயின் இடத்துல உன்னுடைய வேறாகிய அந்த மரத்திலிருந்து என் குமாரனை கொண்டு வருவேன் என்று தீர்க்கதரிசனம் சொன்னார். இந்த தாவீது அவர் வாழ்ந்த காலத்தில் என்ன தீர்க்கதரிசனம் சொல்கிறாரு? இயேசு கிறிஸ்துனுடைய ஆத்மா பாதாளத்தில் விடப்படுவதில்லை, உம்முடைய பரிசுத்தருடைய அழிவை காண்பதில்லை. இயேசுனுடைய உயிர்த்தெழுதல் தெளிவாக சொல்லிகிட்டே இருக்கான். வேறு தாவீது இப்படி சொல்லிட்டுன கருத்தை அன்றைக்கு யூதர்களுக்கு தலையில் கொட்டின மாதிரி பேதர் என்ன சொல்கிறாரு? இந்த பாருங்கள், நம்ம ஊர் எருசலேம் பக்கத்தில் இருக்கிற ஊர் எப்ரோன். தாவீது கிறிஸ்துக்கு முன்னால் 1000 வருஷத்தில் இறந்து போனார். அவரை அடக்கம் பண்ணிங்க. எப்ரோனில் அவருடைய கல்லறை இருக்குது. அந்த கல்லறையை நல்லா அழகாக மூடி இந்நாள் வரைக்கும் பாதுகாத்து அங்கே போய் பிரார்த்தனை எல்லாம் செய்கிறீங்க, அங்கே போய் தூபம் காட்டுறீங்க. அந்த கல்லறை நம்ம ஊரில் தான் இருக்குது. இயேசு கிறிஸ்து மரித்த கல்லறையும் நம்ம ஊரில் தான் இருக்குது, எருசலேமில் தான் இருக்குது. ஒன்று செய்யுங்க, தாவீது சொன்னபடி இயேசுனுடைய கல்லறை திறந்திருக்கிறது, நீங்கள் போய் பாருங்கள். தாவீது தன்னுடைய கல்லறையை பற்றி எதுவும் சொல்லலை, ஆகவே அவனுடைய கல்லறை மூடி இருக்கிறது, அதை போய் பாருங்கள். இந்த வார்த்தையை சொன்னபோது தான் அன்றைய யூதர்கள் அசால்ட் ஆயிட்டாங்க, அதிர்ந்து போனாங்க. தாவீது பேசின வார்த்தை தன்னை பற்றியது அல்ல, அது கிறிஸ்துவை பற்றியது என்ற அந்த உணர்வு வந்தபோது, தாவீதினுடைய கல்லறை மூடப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவனுடைய கல்லறை திறந்திருக்கிறது என்ற அந்த சான்றுகளை அவர்கள் உணர்ந்த போது, அப்போ தான் அவங்க கேட்டாங்க பேதுரை பார்த்து, சகோதரர்களே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஏன் அப்படி கேட்டாங்கன்னா, நாங்கள் இந்த இயேசுவை அறிந்து கொள்ளாமல் அவரை சிலுவையில் அறிந்து கொன்றோமே, அவருடைய இரத்தப்பழிகளுக்கு நாங்கள் ஆளானோமே, எங்கள் பாவங்களை மன்னிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாங்க. இந்த கேள்வி கேட்ட மக்களுக்கு தான் பேதுரு சொல்கிறாரு, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியை பெறுவீர்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 32வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா, கேள்வி கேட்ட அவர்களில் 3000 பேர் அன்றைய தினம் ஞானஸ்நானம் பெற்றார்கள். இப்படி ஞானஸ்நானம் பெற்றவர்களை அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 47வது வசனம் படித்தீங்கன்னா, தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள், ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். இங்கே தான் சபை வரலாறு தொடங்குது. The first membership is about 3,000 people. இங்கிருந்து தான் வரலாற்றை நாம் பார்க்கணும். இன்றைக்கி கிறிஸ்துவனுடைய பிறப்பை உலகம் முழுதும் உள்ள மக்கள் எல்லாருமே, கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் கூட, கடவுள் இல்லை என்று நம்புகிறவர்களும் கூட, உதாரணமாக சீனாவும் ரஷ்யாவும் வடகொரியாவும் அவர்கள் கிறிஸ்துவை நம்புவது இல்லை. ஆனால் அவர்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்க, உலகம் முழுதுமே கொண்டாடுறாங்க. நான் அதை பற்றி படிக்கிறதுக்காக வரல. நான் என்ன சொல்கிறேன், கிறிஸ்துவை பாலகனாக பார்க்கிற நீ இந்த வரலாற்றை தெரிந்து கொண்டாயா? முக்கியமான வரலாறு. உன்னை ரட்சிக்கும் வரலாற்றை தெரிந்து கொண்டாயா? மரித்தோர்ந்து எழுந்த இயேசு தேவனுடைய குமாரன் என்பதை நீ புரிந்து கொண்டாயா? தேவன் யாக்கோபுக்கு யூத கோத்திரத்தில் நியாயப்பிரமாணிகனாக அவர் வருகிறார் என்பதை புரிந்து கொண்டாயா? ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து வந்த வேர் என்பதை நீ புரிந்து கொண்டாயா? தாவீதினுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து மெய்யான தேவாலயத்தை கட்டுவார் என்று சொன்ன அந்த சத்தியத்தை நீ புரிந்து கொண்டாயா? எல்லாம் விட்டுட்டு தாவீதினுடைய வரலாறு தெரியாத ஆள் கிறிஸ்துவை பாலகனாக பார்த்தா ஒன்றுமே புரியாது. நீங்கள் இயேசுனுடைய பிறப்பை உன்னிப்பாக படிச்சிங்கன்னா, யோசேப்பும் தாவீது குடும்பத்தை சேர்ந்தவர், மரியாளும் தாவீதின் குடும்பத்தை சேர்ந்தவர். ஆகவே தான்
தாவீது பிறந்த ஊராகிய பெத்லகேமில் தான் இந்த யோசேப்பும் மரியாளும் இருக்கிறாங்க. ட்ரெடிஷ்னலி போத் earthly parents of Jesus Christ, Joseph and Mary, they are the family of the genealogy of David. தாவீதினுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் அவங்க. அதனால தான் தாவீதுக்கு கர்த்தர் சொன்னார், உன்னுடைய குடும்பத்தில் நான் எழும்ப பண்ணுவேன். அந்த ஃபேமிலி ஆர்டரை அவர் சொல்கிறார். இதை நீங்கள் சுவிசேஷ புத்தகத்தில் படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த அதிகாரத்தை யூதனாகிய மத்தேயு யூதர்களுக்கு எப்படி எழுதுகிறார் என்று பாருங்கள். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1 வசனம், ஆபிரகாமின் குமாரனாகிய, கவனிங்க, தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாறு, ஆரம்பிக்கும் வம்ச வரலாறு என்று சொல்கிறார். த ஃபேமிலி ஜீனியாலஜி. இயேசு கிறிஸ்து திடீரென்று பிறந்த ஒருவரோ, திடீரென்று ஞானம் பெற்ற ஒருவரோ அல்ல. வரலாற்றில் காலகாலமாக தேவனால் தீர்மானித்து அனுப்பப்பட்ட தேவகுமாரனாக இருக்கிறார். வம்ச வரலாறு என்று சொல்கிறார். ஆபிரகாமிலிருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் அந்த குடும்ப தலைவர்களை 42 தலைமுறையை குறித்து லிஸ்ட் போட்டு கொடுத்துருக்குது மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில். தாவீதிலிருந்து இயேசு கிறிஸ்து 1000 ஆண்டுகள். பாருங்கள், மத்தேயு 1ஆம் அதிகாரம் 17வது வசனம், இவ்விதமாய் உண்டான தலைமுறைகள் எல்லாம் ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14 தலைமுறைகளும், தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் 14 தலைமுறைகளும், பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும் 14 தலைமுறைமாம். அப்படின்னா 3 14 42. அப்போது இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது இந்த உலக மக்கள், இந்த எழுத்தாளர்கள், இந்த பேச்சாளர்கள், இந்த அறிவாளிகள், இந்த ஞானிகள் இயேசுவை திடீரென்று பார்க்கிற ஒரு குழந்தையை தான் பார்த்துட்டாங்க. திடீரென்று அவருக்கு இனிப்பு கொடுத்து அவர்களை ஈடுகட்டி கொள்கிறாங்க. நீங்கள் இப்படி ஒரு பண்டிகையினால் இயேசுவை அமர்த்தி விட முடியாது. யூ cannot hide Christ by serving sweet to the world. இயேசுனுடைய வரலாற்றை, உலக வரலாற்றை எடுத்து சொல்லணும். இந்த இயேசு யார் என்பதை காண்பிக்கணும். இதை விட வேறு தகவல் ஏதாவது இருக்கு? ஏராளமாக இருக்குது. மத்தேயாவது ஆபிரகாமிலிருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் தான் வம்ச வரலாற்றை காட்டுறார். லூக்கா என்ற எழுத்தாளரை நீங்கள் போய் படிச்சிங்கன்னா இயேசு கிறிஸ்துலேருந்து ஏணி வச்சு மேலே ஏறுற மாதிரி ஆதாமில் போய் முடியுது. ஆதாம் வரைக்கும் போகுது. இதை லூக்கா 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். 23வது வசனம், அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயது உள்ளவர் ஆனார். அவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். அந்த யோசேப்பு ஏலியின் குமாரன், ஏலி மாத்தானின் குமாரன். இப்படியே படிச்சுட்டு நீங்கள் போனீங்கன்னா கடைசி வசனம் பாருங்கள், 38வது வசனம், ஏனோஸ் சேத்தின் குமாரன், சேத் ஆதாமின் குமாரன், ஆதாம் தேவனால் உண்டானவன். ஆக லூக்கா ஆதாமிலிருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் லிஸ்ட் கொடுக்குறாருங்க. இன்றைக்கி இந்த கிறிஸ்தவத்தை மக்கள் பண்டிகையின் கீழே மூடிட்டாங்க. இந்த கிறிஸ்தவத்தை இந்த பண்டிகையின் கீழே புகை போட்டு விட்டார்கள். இதில் யார் என்ன நடக்குதுன்னு தெரியல. கிறிஸ்துமஸை சின்ன பிள்ளைகளுக்கான ஒரு பண்டிகையாக மாற்றிட்டாங்க. ஒரு பேபி சிட்டிங் ஃபெஸ்டிவலாக மாற்றிட்டாங்க. சகோதரர்களே, உணவு உண்பதும் இனிப்பு உண்பதும் மகிழ்ச்சியாக இருப்பதும் தவறல்ல. ஆனால் நீங்கள் இந்த வரலாற்றை புரிந்து கொண்டால், உங்கள் குடும்பம் புரிந்து கொண்டால், இந்த உலகம் புரிந்து கொண்டால் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். தேவனுடைய திட்டம் நேரம். அனாதி தீர்மானத்தின்படி தேவன் உன்னதத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் கிறிஸ்துக்குள் கூட்டப்பட வேண்டும் என்ற அந்த அறிவை அவர்கள் அடைவார்கள். அதனால் இன்றைய பண்டிகை மனிதனையும் தேவனையும் இணைக்கும் பாலமாக இருக்க வேண்டும். பாவியாகிய மனிதன் பாவத்திலிருந்து விடுதலையாகவும் பண்டிகையாக இருக்க வேண்டும். இருளில் இருக்கிற மக்கள் வெளிச்சத்தில் வந்தது போல் இருக்க வேண்டும். நீங்கள் நல்ல உடைகளை அணிங்க, நல்ல உணவுகளை சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க.
பிரச்சனையே இல்லை. ஆனால் இந்த இயேசு உனக்கு ரட்சிப்பின் மரமாக இருக்கிறாரு, அவருடைய வேரை தெரிஞ்சுக்க வேண்டாமா? அவருடைய கையில் உள்ள நியாயப்பிரமாணமாகிய புதிய ஏற்பாட்டை நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா? அவர் கட்டிய ஆலயமாகிய அந்த சபையை நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா? இதையெல்லாம் விட்டுட்டு வெறும் சாக்லேட்டை வாயிலையும் பேப்பரை தூக்கி குப்பையிலையும் போடுற மாதிரி இந்த நிகழ்ச்சிகளால் மக்கள் சூழ்ந்திருக்கிறதை நான் பார்க்கிறேன். ஐயா, இன்றைய என்பிசி செய்தி மடல் இந்த ஹாட் டாக் நிகழ்ச்சியானது ஒரு மாபெரும் வரலாற்று உண்மையை, வேரை, தாவீதின் சந்ததி இயேசு கிறிஸ்து என்பதை ஆணித்தரமான ஆதாரங்களோடு எடுத்து சொன்னீங்க ஐயா. மிக்க நன்றி. வணக்கம். அன்பு நேயர்களே, இயேசு கிறிஸ்துவானவர் எப்பேற்பட்ட வம்சத்திலிருந்து தோன்றினார் என்கின்ற அரிய தகவல்களை இன்றைய என்பிசி செய்தி மடலில் கேட்டீர்கள், பலனடைந்தீர்கள். இந்த தகவல்களை அநேகருக்கு நீங்கள் எடுத்துச் சொல்லுங்கள். மீண்டும் புத்தம்புது கேள்விகளோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளன் சார்லஸ் எஸ் குணசேகரன். நன்றி, வணக்கம். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. செல்போன் 9385500882.